ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே எத்கடாட்சைக லட்சாணாம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை முன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த 4வது பாசுரத்தில் 3 எழுத்துடைய பேரால், அங்கே பேரால்னு இருக்கு. பேர்னா நாமம், திருநாமத்தால். அது விரிவாச்சன் பிள்ளை முதலே கேட்டுக்கிறார். மந்திரம் என்னாதொழிந்தது, 3 எழுத்துடைய மந்திரத்தால்னு சொல்லக்கூடாதா? பேர்னு சொல்கிறாரே, ஏன் மந்திரம்னு சொல்லலை அப்படின்னா, ரிஷி, சந்தோ, தேவதை, சக்தி, பீஜம், வர்ணம், விநியோகம், தியானம் என்னுமா போலே சில சடங்குகள் உண்டாய் அதி கிருதாதிகாரமாயிருக்கை என்றிக்கே சர்வாதிகாரமாய் ஸ்திரீ பால சாத்தியமாயிருக்கை. மந்திரம்னு சொல்லிட்டா அந்த மந்திரத்துக்கு யார் ரிஷி, என்ன சந்தஸ், இதுக்கு தேவதை யாரு, அதுக்கு சக்தி என்ன, பீஜம் என்ன, பீஜாட்சரம் என்ன. அங்கே ராமநாமம் ராம மந்திரம்னு எடுத்துனா கூட இதில் ரேப்பம் இருக்கே, ரம் பீஜம்னு, இந்த ரேப்பம் ரா இருக்கு இல்லையா, அதுதான் பீஜாட்சரி. அது மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பீஜாட்சரி இருக்கும். அந்த பீஜாட்சரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பீஜாட்சரியை உச்சரித்தா அதில் என்ன சக்தி இருக்குன்னு தெரியணும். இப்போ ரேப்பத்தில் அக்னி சக்தி இருக்கு. ராம அப்படின்னு இந்த ரான்னு சொல்லச்சவே அதில் அக்னி கிளம்பும். அப்படிங்கச்சே அது உக்ரமாக கிளம்பும் அக்னி. யாருக்குன்னா விரோதிகளை போய் நிரசனம் பண்ணிட்டு வரத்துக்கு அவருடைய அம்பு மாதிரி கிளம்பிடும். ஏன்னா ரேப்பத்திலேயே ரம் பீஜம், அதில் பீஜத்தில் அக்னி பீஜம். அது அப்போ அது என்ன சக்தி, என்ன பீஜம், அதுடைய அடிப்படை, இது ரூட் என்ன, இதுக்கு என்ன ரூட் காஸ், அப்படியே ரூட்டுன்றாலே ரூட் காஸில் ரூட்டுனா அடிப்படை. அதுமாதிரி வர்ணம் என்ன, இது விநியோகம் என்ன, இது எப்படி விநியோகம் பண்ணணும், அக்ஷரத்துக்கு அக்ஷரம் பண்ணால் என்னென்ன விநியோகம் இருக்குது. விநியோகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது இவ்வளோ ஜபம் பண்ணோம், அதில் 10ல் 1 பாகம் ஹோமங்கள் பண்ணணுன்றதெல்லாம் வரைச்சே ஒன்றுத்துக்கு நைவேத்தியம், அதில் 10ல் 1 பாகம், இது மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்கிறது விஷயம் இல்லை. புரசரண ஹோமம் பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறார் விநியோகம். அப்புறம் தியானம், எதை தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணோம். நீ ஜபம் பண்ணுறது ஒன்று, தியானம் பண்ணுறது வேறையாக இருக்கக்கூடாது இல்லையா, இத்தனை இருக்குது. இதெல்லாம் சில சடங்குகள் உண்டு. கிரியா விசேஷ பகுலம்னு இந்த சடங்கோட நீ மந்திர ஜபம் பண்ணணும்னு இருக்குச்சு. அப்போ கர்மகாண்டத்துக்கே போயிடலாம். அதுதான் எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை, நம்மளாம் யாருக்கும் சுலபம் இல்லை. அதில் நிறைய தப்புகளோடு தான் அது பண்ண வேண்டியதாக இருக்கும். தப்பாக பண்ணால் விபரீத பலன் வேறு வரும். ஸ்திரீகள் சொல்லக்கூடாது மந்திரங்களை, பாலகர்கள் சொல்லக்கூடாது, பொதுவாக பொம்மநாட்டிகளே சொல்லக்கூடாது, வேறு வர்ணத்தவர்கள் சொல்லக்கூடாது. 1000 இருக்குது மந்திரங்களுக்கு. ஆனால் நாமம்னா எந்த விதமான பீஜம் என்ன, வர்ணம் என்ன, விநியோகம் என்ன, தியானம் என்ன, சக்தி என்ன, அல்ல அதுக்கு பீஜத்துக்கு என்ன, தேவதை என்ன, சந்தஸ் என்ன, ரிஷி யாரு, ஒரு பேச்சு கிடையாது. இந்த சிந்தனையே வேண்டாம். நான் ஸ்திரீ ஆச்சே பரவாயில்ல, சூத்திரனாச்சே ரொம்பவே நல்லது, நான் சண்டாளம்பா ரொம்ப ரொம்ப நல்லது, இல்லை நான் வேற மதத்தவன் நீ தான் முதல்ல வரணும் உட்காரு. நான் குழந்தையாச்சு, நான் சொல்லு, மழை சொல்லால சொல்லு, தப்பு தருமா, ராநாயனான்னு சொல்லு, நாராயணாக்கு மராமரான்னு சொல்லு, எப்படி எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே, பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியபின்றது மாதிரி எப்படி சொன்னாலும் உனக்கு பலன் பூர்ண பலன் தான் கிடைக்க போகுது. அதனால பாலசாத்தியமாய் ஸ்திரீ பாலசாத்தியமாயிருக்கை. அதனால இந்த நாமம் தான் எல்லாருக்கும் சர்வாதிகாரம், எல்லாரும் அதுக்கு தகுதி உடையவா. மந்திரங்களுக்கெல்லாம் எல்லாரும் தகுதி கிடையாது, விபரீத பலனும் கிடைச்சிடும், ஜாக்கிரதையா இருக்கணும். இடர் இவன் நம்மே என்னுமா போலே இடர் வந்தபோது சர்வருக்கும் சொல்ல பிராப்தி உண்டாயிருக்கை அப்படின்னார். இல்லை கையில் எதிரி ஒருத்தன் வந்துட்டோம் நம்மளை தாக்கிறதுக்குன்னா, அவனை பதிலுக்கு தாக்கிறதுக்கு நம்ம கையில் கன் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோம், ஒரு துப்பாக்கி வச்சுக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், அத்தனைக்கு லைசன்ஸ் வாங்கி முறைப்படி பழகி அதுகளை தேர்ச்சி வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறமா தான் வச்சுக்கணும். அது வேறு சத்தியம் பண்ணி தரணும். நான் கண்டவாளுக்கு என்ன எனக்கு தோணின வாழெல்லாம் நான் சுற்ற மாட்டேன், எனக்கு ஒரு ஆபத்துனா தற்காப்புக்கு இதை வச்சுருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வரணும். இத்தனை இருக்கு இல்லையா. ஆனால் இந்த துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு தான் இத்தனை பிரச்சனை. திடீர்னு ஒருத்தவன் ஒரு பொம்மநாட்டி கெடுக்க வந்துட்டான்னு வச்சுப்போம், கெடுக்க வந்த போது அவன் துப்பாக்கி தான் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. துப்பாக்கி வச்சுனா இத்தனை இருக்கு, அதுக்கு பதிலாக கீழே ஒரு கல் எடுத்து டப்புன்னு அடிச்சு விட்டான் மண்டையில்.
இல்லை கையில் மிளகா அப்படி வச்சுருந்தா தப்பும் தூக்கி கண்ணு மூஞ்சிலே போட்டு விட்டா. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கோ, இல்லை கத்தியை கையில் கடைச்சிது ஏதோ கத்தி டக்குன்னு எடுத்து குத்திட்டா, இல்லை கையால் சண்டை போட்டு விட்டா, ஏதோ கராத்தே போட்டால் அதை போட்டு ஏதோ போட்டு ஜெயிச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணுன்றது இல்லை. ஆனால் தற்காப்பு, இதெல்லாமே தற்காப்பு. எல்லாத்தோட பெரிய தற்காப்பு மிளகா அப்படி தூக்கி கழுத்தில் போடுறது. கேள்விப்பட்டேன், ஒருத்தர் ராத்திரி அப்படி பண்ணுறாளாம் ஒரு மாட்டு பொண்ணு. வாசல்லையே கதவுகிட்டே பக்கத்துலேயே ஒரு சின்ன இவ்வளோ கொட்டாங்கி செடியோ இல்லாட்டா ஒரு பாத்திரத்தையோ மிளகாப்பொடி வச்சுருப்பாளாம், கட்ட மிளகாப்பொடி. எதுக்கு இதை வச்சிருக்காள் வாசலில்? காற்றுல கழுத்தில் அடித்தா கண்ணில் போய்டும். அப்படி இல்லை, எவனாவது வரக்கூடாது உள்ளே வந்துட்டானா பட்டன் தூக்கி அவன் மூஞ்சியில் போடுறதுக்காக தான் வச்சுருக்கேன் தயாரானாலும். அதை மாதிரி தற்காப்புக்குரிய இதெல்லாம் நாமம் போல. இதுக்கு முறைப்படி அவன் அதை கற்றுக்கணும், லைசன்ஸ் வாங்கணும், அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கணும், வச்சுருக்கணும், பழகணும் இல்லையா? அதெல்லாம் இங்கே அவசியம் இல்லையே. அது மந்திரத்துக்கெல்லாம் அத்தனை வேண்டும். ஆனால் தற்காப்புக்கு வச்சுருக்கக்கூடிய இதெல்லாம் இப்போ சொன்னோமே, இதை மாதிரி நாமம் யார் வேணால் சொல்லலாம். இதுக்கு வேற பிரமாணம் கொடுக்குறார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். இடரின் அம்மே என்னமா போலே இடர் வந்தபோது சர்வருக்கும் சொல்ல பிராப்தி உண்டு அப்படின்னார். தடிக்கினவனுக்கு இரு தடிக்கிறது இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். இப்போ ஒரு மந்திரம் சொல்லணும், இதுக்கு என்ன ரிஷி, இதெல்லாம் சொல்லணும். ரிஷி என்ன, பீஜம் என்ன, வர்ணம் என்ன, விநியோகம் என்னன்னு பார்த்துட்டா அவன் அம்மான்னு கத்த போகிறான். தடிக்கிறவன் அம்மான்னு கத்துறது மாதிரி நாமம் சொல்றது எல்லாருக்கும் யோகியதை இருக்கு. யார் வேணா சொல்லலாம், எப்போ வேணா சொல்லலாம், எங்கே வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அப்படிங்கிறதால நாமம் மந்திரம்னு சொல்லாத நாமம் அப்படின்னு பேரால்னு சொன்னதுக்கு காரணம், மந்திரத்துக்கு இத்தனை சடங்கு உண்டு, நாமத்துக்கு எந்த விதமான சடங்கும் கிடையாது. யார் வேணா, எங்கே வேணா, எப்போ வேணா, எப்படி வேணா சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்றார். சரி, இன்ன திருநாமம் என்னாதே மூன்றெழுத்துடைய பேரால் என்றது. இந்த பேருன்னு கோவிந்தான்னு சொல்லாத எதுக்கு இதை மறைச்சி வைக்கிறார் அப்படின்னா, மூன்றெழுத்துன்னு ருச்சி பிறந்தவென்று உபதேசிக்கைக்காக ஆச்சாதிக்கிறார். அதை மறைச்சி வைக்கிறதுக்காகவும் எனக்கு எப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வருதோ அப்போ கேட்கட்டுமே, ஒரு ஆச்சாரிட்ட கேட்கட்டும், ஆச்சாரிய முகேன்னு எனக்கு கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக இதை ஒழிச்சு வச்சார். மூன்றெழுத்து பெரியாழ்வார் மூன்றெழுத்து அதனை என்று பெரியாழ்வார் மறைத்தார் போலே இவரும் மறைக்கிறார் அப்படின்னார். மேலே அடுத்தது இந்த பாசுரத்தினுடைய திருநாம பிரபாவத்தை மேலே கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.